நம்ம ஜிமிக்கி கமல் எங்க பையன் கொண்டுட்டு போய் எங்க பையன் பிராண்டி குப்பி எங்க அம்மை குடிச்சுக்கிட்டே என்ன நம்ம ஜிமிக்கி கமல் எங்க பையன் கொண்டுட்டு போய் என்ன நம்ம பிராண்டி குப்பி எங்க அம்மை குடிச்சுக்கிட்டே என்ன நம்ம ஜிமிக்கி கமல் எங்க பையன் கொண்டுட்டு போய் எங்க அம்மை ஜிமிக்கி கமல் ஆசைப்பட்ட மாதிரியே ஜிமிக்கி கமலை வாங்கிட்டு வந்தாச்சு. இனி இதை அழகான காதுகள்ல போட்டு அழகு பாப்போம். ஐயோ, என் மாமியார் கிளவி உள்ள வச்சு பூட்டிட்டுல போனேன். வரதுக்கு வேற கொஞ்சம் லேட் ஆயிட்டே. உள்ள உசுரோட தான் இருக்கா, இல்ல என்னாச்சோ தெரியலையே. ஆமா, இந்த ஜிமிக்கி எப்படி மறைச்சு வச்சு கொண்டு போறது? கிளவி பார்த்தா விடாதே. ஏட்டி ஏட்டி என்னட்டி சாக்காபியா சாக்கு? அம்மா கையில என்னது பின்னாடி மறைச்சு வச்சிருக்கா? ஒண்ணு இல்லதே, நடிக்காதடி. கீரை எங்க? கீரை கீரை வித்துட்டதே. ஓஹோ, வித்த கீரைய பார்த்துட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னைய வேற வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டானே. அது வந்து எத்தே நீங்க உள்ளதா இருந்தீங்களோ? ஓஹோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதோ? நடிக்காதடி. என்னைய போய் பூட்டு சாவி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டு ஓடிட்டானே. அப்படியே உள்ளதா இருந்தீங்களோ? நான் கடைக்கு போற அவசரத்துல மறந்து உங்களை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன் தே. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. எத்தே எப்படி வெளிய வந்தீங்க? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவே இல்லையோ? கதவை தட்டுனே திறந்தாவ. நீ என்ன பூட்டா போட்டு பூட்டிட்டு போன? தாப்பா தானடி, அப்பவே திறந்து வெளிய வந்துட்டேன். கீரை வாங்க போறேன் கீரை வாங்க போறேன்னு நீ அந்த கடை பக்கமே போகல. கடைக்காரன்ட்ட போய் விசாரிச்சுட்டு தாண்டி வந்தேன். எங்க போன இவ்வளவு நேரம்? எத்தே அது வந்து பீடி கம்பெனில இலவசமா இலை தரேன்னு சொன்னாப்ல. அதான் தே ஃப்ரீ இலை அத வாங்காம வந்துட்டேன்னா அதை வாங்கிட்டு வரலான்னு தான் போனேன் தே. அப்படியே கையில ஒண்ணுத்தையும் காணோம். எத்தே நாளைக்கு தான் இலை வருமா? இன்னைக்கு கையெழுத்து மட்டும் போட்டு போச்சுனாவ, நான் போட்டுட்டு வந்தேன். ஆமாட்டி, ஃப்ரீ இலைக்கல கையெழுத்து போடுவாவன்னு காதுல பூ வச்சவன்ட்ட போய் சொல்லு. பெரிய கலெக்டர் வேலை பார்க்க கையெழுத்து போட்டு வாங்கியதுக்கு. எத்தே வார வாரம் அப்படிதான் இலையை வாங்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா நாளைக்கு நான் பீடி கம்பெனிக்கு போகும்போது வந்து கேளுங்க. ஏய், நீ எங்க போனா என்ன செஞ்சா எல்லாம் தெரியும் டி. கையில என்ன மறைச்சு வச்சிருக்காது முதல்ல காட்டு. ஒண்ணு இல்ல தே, நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு தாண்டி இருந்தேன். அப்படியே குதிச்சு குதிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு வரா. என்னடி ஆட்டம்? அப்படி என்ன சாதனை புரிஞ்சா? கையில என்ன காட்டுடி? ஒண்ணு இல்ல தே. காட்டுறியா இல்லையா? ஏத்தே அத ஒண்ணு இல்லன்னு சொல்றேல, விடுங்க. மயிலே மயிலன்னா இறகு போட்டா அது பிடிக்கி தட்டி எடுக்கணும். பிடிக்குற இரு. ஏத்தே விடுங்க தே. ஏத்தே என்னோடது தாங்க. ஏத்தே என்னோடது தே தாங்க. ஏய், என்ன திட்டி இது? தங்க மாதிரி இருக்கு. தங்கலாம் ஒண்ணும் இல்ல, பித்தளை தான். வர வழியில 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தா வாங்கிட்டு வந்தேன். தாங்க. 40 ரூபாய் தானே டி, நான் உனக்கு 50 ரூபாய் தரேன், வேற வாங்கிக்க. வேறலாம் வாங்க முடியாதாங்க, இது ஒண்ணு தான் நல்லதா இருந்தது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தாங்க தே. ஏய், நான் 100 ரூபாய் கொடுத்து உனக்கு வேற கம்மல் வாங்கி தரேன் டி. இத தர முடியாது, நானே வச்சுக்கிட்டேன். ஆமா, 100 ரூபாய் கொடுப்பா. 100 ரூபாய். இது வேலை என்ன தெரியுமா? 1 லட்சம். என்னது 1 லட்சமா? வந்தியா வலிக்கு? 1 லட்சம் அப்போ சரோஜாட்ட போய் வாங்கியிருக்கா. அதை எடுத்துட்டு நான் கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கா, அப்படித்தானே டி? ஆமா, அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? 1 லட்சத்துக்கு எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருந்தா உங்க மாட்ட கேளுங்க, அவர் ரூபா தருவாரு, அதை செலவழிங்க. இது நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல வாங்கின பொருள். அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சா நாங்க வீட்டு வாசல் தரலாம்னா நீ உழைச்சிருப்பியோ? எங்க இருந்தாலும் நான் வளர்ப்பேன். அப்படியா? என் மவன் வரட்டாண்டி. உன்னை ஏன் ஆத்தா வீட்டுக்கு பத்தி விடி. எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு, ரூபாய் என்கிட்ட தான் சொன்னதுக்கு போய் கம்மல் எடுத்துட்டு வந்தால. கம்மல் என்ன கோமரின்னு நினைப்பா உனக்கு? சிவிக்கு கம்மல் போட்டு ஆட்டியதுக்கு. ஏத்தே நீங்க தான் ஒரு நல்ல பொருள் எடுத்து தர மாட்டேங்கிறிய. ஏன் ஒரு நல்ல விசேஷம் வருது, ஒரு புடவை எடுத்தாங்கன்னு கேட்டா கூட இருக்கதை கட்டுங்கிறிய. நான் சம்பாரிச்சு ரூபாயை சேர்த்து தேவையான பொருளை வாங்கியேன், அதுக்கும் விட மாட்டேன்னு சொன்னா என்னத்தை அர்த்தம்? இந்த கம்மல் என்கிட்ட தாங்க. ஆமா, தருவாவ என்கிட்ட சொல்லாம கொல்லாம வாங்கிட்டு வந்திருக்கானே. இது உனக்கு கிடையாது, நான் போட்டுக்கிட்டே. எத்தி உன்னை விட சிமிக்கி கம்மல் எனக்கு தட்டி அழகா இருக்கும், பாக்குறியா? எத்தி மரியாதையா என்கிட்ட தந்துருங்க. என்னது மரியாதையா தரணுமா? போட்டி இந்த வீட்டுல இருந்து வேலை செஞ்சுதானே சிமிக்கி கம்மல் வாங்கியிருக்க. சிமிக்கி கம்மல் வெளியே தங்கி இருந்து வாடகை கொடுத்து சோத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தா
என் ரூம்ல இருக்க கட்டில் நல்லாவே இல்லாதனால ஒரு கட்டில் மெத்த வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். எவ்வளவு செலவு இருக்கு. சிமிக்கி கம்மல் வாங்கிட்டு வந்தாலும் சிமிக்கி கம்மல் சின்ன பிள்ளைன்னு நினைப்பு இவளுக்கு போட்டுட்டு ஆட்டியதுக்கு. எத்தே என் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்தேன் தே. ஏய் பிள்ளை பேர சொல்லி நீ போடலாம் தானே டீ. போ போ உனக்கு கிடையாது. கொஞ்ச நாள் நான் போட்டுக்கிட்டி. எத்தே ரொம்ப அவசியம் உங்களுக்கு இப்ப இந்த வயசுல. ஏய் உனக்கு அவசியமா இருக்கும்போது எனக்கு அவசியம் தான் டி. போ போ என் முகமே வரட்டும் டி. உன்னை சொல்லி கொடுக்கேன். சீ பேதி எடுத்த கிளவி. சிமிக்கு கமல ஆசையா வாங்கிட்டு வந்தேன். போட்டு கூட பார்க்க விடாம தூக்கிட்டு போயிட்டேன். இதெல்லாம் என் புருஷன்ட்ட வேற சொல்லி கொடுக்க போதா. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ஒரு கிராம் கூட எனக்குன்னு வாங்கி தந்தது கிடையாது. நான் சம்பாதிச்சு வாங்கினாலும் விட மாட்டேங்குதுவேன். கிளவி வயசுல இது சிமிக்கிய போட்டுட்டு ஆட்டணுமா? போடு கிளவி போடு. காதுல இருந்து சிமிக்கி எடுத்து போடு. ராத்திரியோட ராத்திரியா காது அறுத்துறியே. ஏங்க கடைக்கு நானும் வரேன். அத்தைட்ட சொல்லுங்களா? அனு வேண்டாம், நீ வீட்டை பாத்துக்க. நாங்க அம்மா கூட கடைக்கு போறோம். வேண்டாங்க, பாட்டி வயசாயிட்டு அவங்க காலையிலும் போய் நின்றுருக்காங்க. பாட்டியும் மாமாவும் இங்கே இருக்கட்டுமே. நான் நீங்க அத்தை 3 பேரும் போவோம். இல்ல அனு, நீ வர வேண்டான்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ அங்க வந்துகிட்டு? அம்மா வான்னு சொன்னா வேணவா? இல்லனா நீ வீட்டுல இரு அனு. இல்லங்க நானும் வரேன். அனு உனக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்காது அனு. அது ரொம்ப கஷ்டமான வேலை. நீ அங்க வந்து செஞ்சு அது உங்க அம்மாக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது வருத்தப்படுவாங்க. நீ வர வேண்டாம் அனு, வீட்டுல இரு. ஏங்க எங்க அம்மாக்கு தெரிஞ்சாலும் வருத்தமும் பட மாட்டாங்க, என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. நீங்க எதுக்காக அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு வேலை பார்க்கும்போது நான் மட்டும் பார்க்க மாட்டேன்னு ஒதுங்கி இருந்தா நல்லா இருக்குமா? இப்படி ஒதுங்கியே இருந்தா அத்தைக்கு எப்படி என்னைய பிடிக்கும்? நானும் வரேனே. அனு நீ நல்லா படிக்கணும். நான் படிக்கேன். விடிய காலம் முழிச்சு படிக்கேன், இல்லை ராத்திரி படிக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் கடையில் வந்து நிற்கிறேன். இனி தானே அங்கே போன உடனே சமைப்பாங்க. அது வரையும் நின்றுட்டு வந்துடுறேன். வேண்டாம் அனு, சொன்ன கேளு, வீட்டுல இரு. ப்ளீஸ் சூர்யா ப்ளீஸ், என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். சரி அனு, நீ ஆசைப்படுறதுனால அம்மாட்ட வேணா கேட்டு பாக்குறேன். அம்மா அம்மா. சூர்யா என்னப்பா? உனக்கு வேலை இல்லைன்னா அம்மையை கொஞ்சம் கடையில் கொண்டு போய் விட்டுறியப்பா? அம்மா நானும் கடைக்கு தான் வரேம்மா. உங்களுக்கு நான் உதவி செய்யறேம்மா. இல்லையா, வேலைக்கும் போயிட்டு வந்து நீ கடையில நின்னா உனக்கு தானே கஷ்டம். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. இல்ல சூர்யா, அம்மா பாத்துக்கிட்டேனே. இல்லம்மா, நானும் அப்பாவும் வாரோம். அனுவும் கூட கடைக்கு வரேன்னு சொல்றம்மா, கூட்டிட்டு போலாமா? சூர்யா எல்லாரும் எதுக்குப்பா கடைக்கு? அம்மா பாட்டி வயசானவங்க அப்படின்னா பாட்டி வீட்டுல இருக்கட்டும். காலையில கடைக்கு வந்திருக்காங்க, இப்போ ராத்திரியாவது உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போமே. நம்ம எல்லாரும் போலாமா? பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே செய்வோம். பரிமாறுறது எவ்வளவு வேலை இருக்கு ஹோட்டல்னா. நீங்க ஏமா ஒத்தையில கஷ்டப்படணும்? இல்ல பாட்டி, கல்லால அனு கூட உட்காந்துக்கிடுவா. அம்மா அனுவையும் கூட்டிட்டு போலாமாமா, வாரேன்னு சொல்றா. வேண்டாம் சூர்யா, வீட்டுல இருக்கட்டும். ஏமா அப்படி சொல்றீங்க? அப்படிதான்ப்பா, அங்க கூட்டிட்டு போனா அம்மா எதுவும் சொல்லுவாவே. அவங்க அம்மா ஏமா சொல்ல போறாங்க? அவங்கதான் நம்ம யார் கூடயும் பேசுறதே இல்லையே. பேசியது இல்லப்பா, நான் இது காதுக்கு போவோம். அதுக்கு பிறகு வருத்தப்படுவாங்க. எங்க அண்ணனும் வருத்தப்படுவான். எங்க வீட்டுல நாங்க அப்படி பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்படி பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்படி கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுட்டான்னு சொல்லி வருத்தப்படுவாவே. அது சரி வராது சூர்யா. நீ தான் அவளை படிக்க வச்சிட்டு இருக்கல, அவளை வீட்டுல இருந்து படிக்க சொல்லு. அத்தை நான் காலையில முழிச்சு படிச்சுப்பேன், ராத்திரி வந்து கூட படிப்பேன். நானும் வேற கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. நான் வந்தா பாத்திரம் விளக்கி தரேன். உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம் தானே? இல்ல இல்ல வேண்டாம், நான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன். தோசை பக்காவே செய்வாவே. நீ வீட்டுல இரு, எங்க அம்மையும் வீட்டுல இருக்கட்டும். சூர்யா நீ வாயா என் கூட. கொஞ்ச நேரம் வந்து கல்லால இருந்தேன்னா அம்மா மத்த வேலையை பாத்துக்கிடுவேன். சரிம்மா. அப்பா வரணுமாமா? அப்பா ஐயா வண்டி எடுத்துட்டு வருவாவியா, நீ என்னையும் கூட்டிட்டு போ. சரிம்மா வாங்க போலாம். அனு நீ நல்லா படி அனு. பாட்டியும் வீட்டுல தான் இருப்பாங்க, அவங்க கூட இருந்துக்க. நான் ஒரு 2 மணி நேரமாவது வந்து அங்க இருக்கேனே. எனக்கும் ஆசையா இருக்கு. கடை எப்படி நடக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு தோணுது. அவளுக்கு எதுல ஆசைப்படன்னு தெரியாம ஆசைப்படுவா. நீ அதுக்கு ஏமா சப்பாட்டு பண்ணிட்டு இருக்கா? நான் ஒரு ஒத்தட்டி ஏச்சியும் பேச்சியும் வாங்க விரும்பல. நான் சூர்யா கூட்டிட்டு போறேன், நீ அவளை வீட்டுல இருங்க. உங்களுக்கு ராத்திரிக்கு டிஃபன் கொடுத்து விடி. சூர்யா வாப்பா போவோம். வாங்கம்மா போலாம். பாட்டி நான் ஹோட்டல் கடைக்கு எப்படின்னா வரக்கூடாதா? ஏன் பாட்டி? அப்ப அத்தை
கூட்டிட்டு போக மாட்டாங்க. அத சொன்னாலமா உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாங்க. பாட்டி இப்போ நான் இந்த வீட்டு மருமக தானே, அவங்களுக்குலாம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியே சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்க பாட்டி கடைக்கு போலாம். வேண்டாமா, உன் அத்தை இப்ப நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம பின்னாலேயே போய் நின்னா வருத்தப்படுவாமா. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, கடைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அத்தை தான் கூட்டிட்டு போக மாட்டாங்க, நீங்களாவது கூட்டிட்டு போங்க பாட்டி. சரிம்மா, அப்ப இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் போவோம். ஏன்னா சரோஜா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கா பத்தியா. நம்ம பின்னாலேயே போனா கோவப்படுவோமா. இன்னொரு நாள் நான் உன்னைய கூட்டிட்டு வரேன், சரியாம்மா? போமா, போய் படி. நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போ, அதுவே உன் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அவ மௌனவ நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. சூர்யாக்கு அவன் நினைச்சபடி வேலை கிடைக்கல. ஏன் பாட்டி, அவரும் வேலைக்கு தானே போறாரு. போறாமான உன் அத்தைக்காரி சம்பளம் கோடியில வரும்னு நினைச்சா. ஆனா அது லட்சத்துல கூட வரலையே. பாட்டி ஸ்டார்டிங்ல எல்லாம் கம்மியா தான் வரும் பாட்டி. போக போக அவரோட ஒர்க்கை பார்த்து கூட்டி கொடுப்பாங்க. உனக்கு தெரியுது, உன் அத்தைக்கு தெரியலையே. வார்த்தைப்படியா சம்பளம் கம்மி, நம்மளாவது ஏதாவது பெரிய வேலை செஞ்சு முன்னேறுவோம்னு இந்த ஹோட்டலை வச்சா. ஆனா அந்த தள்ளுவண்டி கடையை மூட வச்சுட்டாவ. அதான் இந்த ஹோட்டலை இப்ப திறந்திருக்கா. இதுலயாவது நல்ல வியாபாரம் நடந்து என் மவ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளா ஆயிரணும். பாட்டி அந்த சொத்துலாம் அத்தைக்கு வந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம்மா. ஏன் தான் அம்மா இப்படி இருக்காங்களோ தெரியல பாட்டி. கவலைப்படாதம்மா, உன் ஆத்தக்காரி எங்க போயிட போறா? வருவா, அவளும் என் மவளுக்கு காணாதுன்னு ஒரு நாள் வருவா. சொத்து நம்மகிட்ட வரும். எனக்கு சொத்து மேலாம் ஆசை இல்லை பாட்டி. ஆனா அத்தை கஷ்டப்படுறாங்கல்ல, அதான் கஷ்டமா இருக்கு. நான் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரிம்மா, கவலைப்படாத, நம்ம இன்னொரு நாள் போவோம், சரியா? போமா, நீ போய் படி. சரி பாட்டி. சீக்கிரமா அந்த சொத்தை வர வைக்கணும். அதுக்கு ரெண்டாவது பிள்ளையே இந்த வீட்டுக்கே மருமவள வர வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணணும். செல்லம்மாக்கா, சரோஜாக்கா இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டாவன்னு கேள்விப்பட்டேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்கிட்ட வந்து காமிக்கவே இல்லை. அதை ஏன் கேட்கா ஷில்பா? அவைய பணத்தை தந்த உடனே நேரம் நகை கடைக்கு தான் போனேன். அழகான ஜிமிக்கி கமல் வாங்கிட்டு வந்தேன். வந்து வாசல்ல தான் நின்று என் காதுல கூட போட்டு பார்க்கல ஷில்பா. அதுக்குள்ள என் மாமியார் கிளவி இருக்கு, அதுக்கு பேதி எடுத்துட்டு. என்னாச்சுக்கா? என் கம்மலை புடிங்கி வச்சுட்டு ஷில்பா. ஐயோ, அது மட்டும் இல்ல, நானே அந்த கம்மலை இன்னும் போட்டு பார்க்கல. அது காதுல போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியுது. இந்த வயசான காலத்துல இது உங்களுக்கு தேவையாதேன்னு கேட்டேன். நீ வாங்கி போடும்போது நான் போடக்கூடாதாங்குது ஷில்பா. ஐயோ, இது ரொம்ப ஓவர்க்கா. ஓவரா? ரொம்ப ரொம்ப ஓவர். நான் அந்த கம்மல் என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டேன். அப்பயும் கிளவி கழட்டி தர மாட்டேங்குது. என்னமோ அதுக்கு குமரின்னு நினப்பு. கம்மலை போட்டுட்டு எப்படி தெரியுமா இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டு ஆட்டிட்டு தெரியுது. அது பார்க்க எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. நான் கெட்ட சீட்டு பணத்துல கிடைச்ச கம்மல். எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்காக நான் வேலை பார்த்திருக்கேன். ஈஸியா புடுங்கிட்டே ஷில்பா. ஏக்கா, நீ என்னக்கா செய்ய போறிய? அடுத்த சீட்டு சேர்ந்து பணத்தை கட்டி எப்போ நீங்க கம்மல் வாங்கி போட? எதுக்கு நான் அடுத்த சீட்டு கட்டி அடுத்த கம்மல் வாங்கி போடணும்? இந்த கம்மலே நான் போடியேன். ஏக்கா, உங்க மாமியார் இருக்கே, அது இருக்க வரைக்கும் எப்படி? அது இருக்கிறதே எனக்கு பிரச்சனையே. வயசான காலத்துல சும்மாயே இருக்க மாட்டேங்குது, தொல்லை பண்ணுது. இதை வீட்டுல வச்சுக்கிட்டு என்னால ஒன்றும் செய்ய முடியல. 1 லட்சத்தை நான் பணமா கொண்டு வந்து கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கீங்க, ஒரே நாள்ல செலவு பண்ணிருக்க ஷில்பா. அப்படியே என்னக்கா செலவு பண்ணுவாவ? நானும் அப்படிதான் என்ன செலவு பண்ண இந்த வயசான காலத்துல என்ன கிளவி அப்படின்னு யோசிச்சேன். அது ஏகப்பட்ட கணக்கு சொல்லுது. அது சொல்ற கணக்கு பார்த்தா 1 லட்சத்துக்கு மேலேயே செலவாகும் போல. அதனாலதான் பணம் வேணும் பணம் வேணும், செலவிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படியா? ஆமா, ஓடெல்லாம் பிரிச்சுட்டு தளம் போடணுமா? அவைய படுக்கிற மெத்த சரியிலையும் கட்டிலு சரியிலையும் அதை மாத்தணுமா? எவ்வளவு தெரியுமா கதை கொடுது. இப்ப வரைக்கும் என் புருஷன் மட்டும் தான் கட்டில படுப்பாரு ஷில்பா.
அலையணும். ஷில்பா, அது பண்ற வேலையை பார்த்தா காத்து தான் அறுக்கணும்னு தோணுது. ஆனா எப்படியாவது என் கம்மலை முதல்ல அதுக்கிட்ட இருந்து புடுங்கணும். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி